சார் அஜித்குமார் அவர்கள் ரேசிங்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. துபாயே வந்து கள்ள கட்டி இருக்கு. இதற்கு நிறைய இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்றாங்க. இங்க இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதான் பெரிய அதிசயமா இருக்கு. தேர்ட் பிரைஸும் வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது எதுலையும் வெற்றியாக தான் இருக்கு அஜித்துக்கு. படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி விரக்தி ஏற்படுத்தியிருக்கு. அஜித் சினிமாவை விட்டுட்டு போகல. You see these guys? I love them unconditionally. செப்டம்பர்ல அடுத்த படம் ஆரம்பிக்க போறாங்க. அது கதையெல்லாம் கூட கேட்குறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் கதையை வாங்கி கேம் சேஞ்சர் பண்ணாரு. அதுலயும் சில குளறுபடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இந்த கதையை முதல்ல எப்படி சங்கர் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அஜித்குமார் அவர்கள் ரேசிங்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அண்ட் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு மாதிரி விரக்தி ஏற்படுத்தியிருக்கு. நீங்க சொல்லுங்க சார், எப்படி படம் நடிப்பாரா இல்ல ரேசிங்ல? இல்லை, 8 மாசம் தான். செப்டம்பர்ல திருப்பி நடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த செப்டம்பருக்குள்ளேயே 2 படம் வருது உங்களுக்கு. இன்னும் விடாமுயற்சி 20 டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. குட் பை டக்லியும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்த 6 மாசத்துக்குள்ள வந்துடும். அதுக்கு செப்டம்பருக்கு பிறகு அடுத்த படம் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்க போறாரு. இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா துபாயே வந்து கள்ள கட்டி இருக்கு. ஆக்சுவலா இது காலையில துபாயில இருந்து ஒருத்தர் பேசினப்ப என்ன சார், அவங்க வந்து இவ்வளோ ஒரு க்ரௌடு, இவ்வளோ ஒரு சவுண்டு வந்து துபாயிலே பார்த்தது இல்லை. துபாயிலேயே வந்து முக்கியமாக டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு அந்த மேட்ரு. அஜித் கார் ரேஸுங்கிறது வந்து இதற்கு நிறைய இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதான் பெரிய அதிசயமா இருக்கு. இங்கே இந்தியாவில் இருந்து நிறைய பேர் அஜித்தை பார்க்கறதுக்கு, கார் ரேஸ் பார்க்கறதுக்கு, அவருடைய ஃபேன்ஸு, இந்த மாதிரி டேரக்டர் ஆதிக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க போல. ஏகப்பட்ட கூட்டம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இதான். ரெண்டாவது இவருடைய கார் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு பயங்கரமான கேலரிலாம் நம்ம வீடியோ கூட பார்த்துருப்போம். பயங்கரமான சவுண்ட் கிட்லாம் போட்டு ரொம்ப அமக்கலப்படுத்திருக்கிறாங்க. தேர்ட் ப்ரைஸும் வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது எதுலையும் வெற்றியாக தான் இருக்கு அஜித்துக்கு. அண்ட் அவர் வந்து சொல்லியிருக்காரு சார், பேஷன் நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த வயசுலயும் அவர் தொடர்ந்து அவர் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து என்னப்பா அவ்வளோ ஒரு உச்சத்துல இருந்து டக்குன்னு தட்டி விட்டு போற மாதிரி இருக்கே, அவர் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சந்தோஷப்பட அவசியமே இல்லையா, அவர் கார் மட்டும் தான் ஓட்டிட்டு அவர் லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க சார். இல்லை, இந்த விஷயத்துல அஜித் உண்மையில பாராட்டணும். அதாவது நான் ஒரு நடிகர், நான் நடிக்கிறேன், நீங்க பணம் கொடுத்து படம் பார்க்குறீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றேன், நீங்க அதை ரசிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க என் மேல ஒரு அன்பா இருக்கிறது காரணத்துக்காக அதை வச்சு நம்மளை வந்து அரசியலுக்கு வர்றோம், அதை பயன்படுத்தி அவங்கள வேற ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அஜித்துக்கு ஆரம்பத்துல இருந்து இல்லை. அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஷோக்கு நடந்ததுல 2 பேர் இறந்து போனாங்க. அதுல இருந்து மன்றத்தை கழிச்சிட்டாரு. அதற்கு பிறகு தலை அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதை வேணாண்டாரு. அதுக்கு பிறகு அஜித்தை கடவுளைங்கிறது அதுவும் வேணாண்டாரு. அதாவது நான் ஒரு ஜஸ்ட் நடிகர் தான், என்னுடைய ப்ரொஃபஷனல் நடிகர். நீங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் படம் பார்க்க வர்றீங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண வர்றீங்க, அவ்வளவுதான். அதுக்காக மன்றம் வச்சுக்கிட்டு இன்னொரு மன்றத்துக்கூட இன்னொரு நடிகரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்கள் கேரியரை பாருங்கள், உங்கள் பேஷனை பாருங்கள், அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போங்க அப்படிங்கிறது. லைஃப் ரொம்ப ஷார்ட் டைமான லைஃப் தான் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம். But அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to live? I think that was a lovely thing you told fans. I'm very grateful to the love that you have all given me, but please look after your life. I love that. இன்னைக்கு வந்து நமக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தவொடனே அவங்க அடுத்த ஆசை எங்க போய் நிக்குதுன்னா இந்த நாட்டை ஆளணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அப்படி எதுவும் இல்லாம நான் ஒரு நடிகரா இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ப்ரொஃபஷன் இது, உங்களுடைய ப்ரொஃபஷன் பல்வேறு ப்ரொஃபஷன்ல இருப்பீங்க. அதுங்கிறது வந்து ஒரு எனக்கு பாக்குறப்ப அஜித் வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறார். அண்ட் பில்லர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ அஜித் அண்ட் விஜய் தான் சார். 2 பேருமே அவங்களோட ஸ்டார்டம் விட்டுட்டு 2 பேரும் வேற டைரக்ஷன்ல போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சினிமா வந்து எப்படி இப்போ அப்கமிங் ஸ்டார்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஏன்னா ஹாலிவுட்டே வந்து இப்போ அவங்க நம்பி தான் இருந்துச்சு, இப்போ அப்படியே இல்லாம எம்டிஆர் இருக்கு சார் ஸ்பேஸ். யாரை நம்பி யாரும் கிடையாது, உலகத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி, யாரை நம்பி யாரும் கிடையாது. வெற்றிடத்தை காற்று நிரப்பி விடும் அப்படின்பாங்க, ஒரு பழமொழி இருக்கு, ஒரு தியரி இருக்கு. அது மாதிரிதான். அதாவது அஜித் சினிமாவை விட்டுட்டு போகல, திருப்பி 8 மாசம் கழிச்சு வர்றாரு. செப்டம்பர்ல அடுத்த படம் ஆரம்பிக்க போறாங்க. அது கதையெல்லாம் கூட கேட்குறாங்க. சிறுத்தை சிவாவும் இப்போ அங்கே துபாயில் தான் இருக்கிறார். இன்பிடியன் கேப்ல பட வேலைகளும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. செப்டம்பர்ல வர இந்த வேலையை முழுசா முடிச்சுட்டு அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல கமிட் ஆயிட்டாருன்னா அதை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்துடுவார். இது வரைக்கும் அஜித்தினுடைய சினிமா கேரியர்ல ஒரு படத்தை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அந்த படத்தை ஃபுல்லா முடிச்சு சென்சார் வாங்கின பிறகுதான் அடுத்த படத்துக்கு போவார். அவருடைய அது ஒரு இதை வச்சிருக்காரு. ஒரு வேலையை செஞ்சா தெளிவா செஞ்சுட்டு அடுத்த வேலைக்கு போவோம் அப்படின்னு. விடாமுயற்சியும் குட் பை டாக்லியும் ஏன் வந்துச்சுன்னா பிப்ரவரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண டேட். பிப்ரவரி வரைக்கும் கொடுத்த டேட்ல அவங்க படத்தை முடிக்க முடியாம போன
நவம்பர் டிசம்பர் வரைக்கும் 24 நவம்பர் டிசம்பர் வரைக்கும் படம் எடுத்திருப்பார். அஜித்தினுடைய கெரியர்லேயே 2 படம் பண்ணது தான். இல்லாட்டி ஒரு படத்தை முடிச்சு சென்சார் வாங்கின பிறகு தான் அடுத்த படத்துக்கு போவார். அப்படிங்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 படம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ செப்டம்பர்ல அடுத்த படம் கண்டிப்பா ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்போ பொங்கலுடைய இது வந்து பயங்கரமான ஒரு கிளாஷா இருக்கு சார். இந்த பொங்கல்ல வந்து யார் வின்னரா இருப்பாங்க, எந்த படம் நல்லா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர் வந்திருக்கு, வணங்கான் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்கள் வந்திருக்கு. அண்ட் ஓப்பனிங்ல கேம் சேஞ்சர் வந்து நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அது எப்படி பாக்குறீங்க? இப்போ கேம் சேஞ்சர் பெருசா படம் ட்ரெய்லர் வந்ததுல வந்து அதுக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு படமும் வந்துச்சு. படம் வந்த பிறகு பயங்கரமான விமர்சனங்களுக்குள்ளா இருக்கு. நிறைய சங்கருடைய படங்களே நிறைய காட்சிகளை எடுத்து டிங்கரிங் பட்டி பார்த்து திருப்பி பண்ணியிருக்காரு. தெலுங்குனால தெரியாதுன்னு நினைச்சு பண்ணாரா என்னன்னு தெரியல. தெலுங்குலையுமே இந்த படம் வந்து இப்போ ட்ரோலாக தான் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தாலே தெரியும். அந்த படம் தெலுங்குல இப்போ வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு படம் பெரிய ஒரு தோல்வி படம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. வடங்கானை பொறுத்த வரைக்கும் அது எடுத்துக்கிட்ட கதை வந்து ஒரு புதிய கதை, சமுதாயத்திற்கு தேவையான ஒரு கதை, சமூக அக்கறை உள்ள ஒரு கதை. பட் அதை வந்து ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறப்ப இன்ட்ரோல் வரைக்கும் ஓகே. இன்ட்ரோலுக்கு பிறகு அவங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பாலா படத்தை பழைய மந்தையில் புதிய கல் அப்படிங்கிற மாதிரியான பாலாவுடைய அந்த பேக்ட்ராப்ல அந்த ஸ்ட்ரெச்சருக்குள்ள ஒரு கதை சொல்லிருக்கேன். பட் கதைன்னு பார்க்குறப்ப நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸு. ரெண்டாவது அருண் விஜய்க்கு தான் அந்த படம், யாருக்கு லாபமோ இல்லையோ அருண் விஜய்க்கு தான் அந்த படம் ஒரு பெரிய லைஃபை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். மிஸ்கின், அருண் விஜய் மற்ற ஆர்டிஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப புதுசாக வேலை வாங்கியிருக்கிறாரு. படம் இன்ட்ரோல் வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கு. இன்ட்ரோலுக்கு பிறகு கொஞ்சம் பழைய படங்கள் அவர் படங்களே பார்த்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டட் சீன்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கு படம். அந்த படம் ஓகே. அண்ட் சங்கர் அவர்கள் வந்து அவர் எடுக்கிற அந்த முந்தைய படங்கள்லாம் கதை அந்த குறைபாடு இருந்துச்சுன்னு சொல்லி தான் கார்த்திக் சுப்ராஜ் இந்த கதையை வாங்கி கேம் சேஞ்சர் பண்ணாரு. அதுலயும் சில குளறுபடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, இந்த கதையை முதல்ல எப்படி சங்கர் சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அவர் தமிழ் படம் நிறைய பார்த்துருக்காரு. இது மாதிரி 1000 தமிழ் படங்கள் வந்திருக்கு. மதுரன்னு ஒரு விஜய் நடிச்ச படம், அதுல கலெக்டரா இருப்பாரு. ஆப்போசிட்ல பசுபதி வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. அவங்க 2 பேரும் தமிழ் செல்வன் படம் தான் ரொம்ப ரிலேட்டடா இருக்கு. அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் இருப்பார் விஜயகாந்த். அப்படிங்கும் போது இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்து பழக்கப்பட்டு சலிச்சு போன படங்கள். இதையே சங்கர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இருந்து வாங்கினாருன்னு தெரியல. பட் அவர் என்ன நினைச்சிருக்காங்க, தெலுங்குல இதை வந்து ஒரு புதுசா இருக்கும். ஏன்னா நம்ம இங்க வந்து பாண்டியன் படம் 4-5 படத்தை வந்து பிரபுதவா தெலுங்குல பண்ணி பெரிய ஹிட் கொடுத்தாரு. அந்த மாதிரி நினைச்சிருக்காருன்னா என்னன்னு தெரியல. பட் அந்த படம் அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அண்ட் அப்போ கூட ஒரு பெரிய ட்ரால் ஆச்சுல சார், 5 பாட்டு 75 கோடிக்கு செலவு பண்ணி வீண் செலவா போயிடுச்சு, எந்த பாட்டுமே வந்து மனசுல நிக்கல படம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து திருந்து பாரா இல்ல இன்னும் அதிகமா திருந்தி தானே ஆகணும்? என்னன்னு திருந்தாலன்னா 6 ப்ரொடியூசர் வர போறா. அடுத்து வேல்பாரி படத்தை தயார் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது பெரிய பட்ஜெட் படங்கிறாங்க. வேல்பாரி கதையும் ஏறக்குறைய கங்குவால பாதி வந்துருச்சு. அதை பரம்பமலை அதே மாதிரியான கேரக்டர், அதில் பாரி, இதில் கங்குவாங்கிற ஏறக்குறைய வேல்பாரி படிச்சு எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அதே வேல்பாரியை நீங்கள் திருப்பி எடுத்து நம்ம சாயல் வரத்தான் செய்யும், கங்குவா சாயல் வரத்தான் செய்யும். கங்குவா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்படிங்கும் போது வேல்பாரி யார் கையில் எடுத்து நகர்த்திட்டு போறாங்க, எந்த ப்ரொடியூசர் வந்து மாட்ட போறாருன்னு தெரியல. எல்லாமே நீ அடுத்து கொஞ்சம் சிக்கலான ஒரு காலம் தான். இல்ல சார், எங்க சங்கர் லாக் ஆறாரு? முன்னாடி வந்து எல்லாருமே சுஜாதா அவர்கள் ரைட்டரா இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அவரோட மறைவுக்கு அப்புறமா அவங்க அங்கதான் அவர் வந்து கொஞ்சம் ஒரு தோல்வியை பாக்குறாரு அப்படின்றாங்க. உண்மையில காரணம் அவர் இல்ல, சுஜாதாங்கிறது தவறான ஒரு காரணம் அது. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம், சங்கருடைய ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில்மேனுக்கு சுஜாதா கிடையாது. காதலன் 2வது படம், காதலனுக்கு சுஜாதா கிடையாது. இந்தியன்ல தான் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுது. சுஜாதா வர்றாரு, உள்ள வந்து கமல் வர்றாரு. அந்த இந்தியன்ல தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அதுல ஒரு நல்ல ஒரு எல்லாரும் பெரிய பெரிய இதா இருக்கனால அந்த படம் பெருசா போச்சு. தொடர்ந்து ஒரு படங்கள் பண்ணாரு. ஏன் அன்னியன் போல, ஏன் ஐ போல, சுஜாதா இதை காட்டும் சுஜாதா தனியா வேற படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்காரு. நம்ம காந்தி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இதே சங்கருடைய அசோசியேட்டா இருந்த காந்தி கிருஷ்ணா வந்து தமனா வச்சு ஒரு படம் பண்ண. அந்த படத்துக்கு சுஜாதா தான், அந்த படம் போகலையே பெருசா. அதை காட்டில இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, சுஜாதா வந்து ஒரு கம்பெனியோடைய, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய கன்சல்டண்டா இருந்தார். மீடியா ட்ரீம்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியை கதை கேட்கறது, படம் இது பண்றது எல்லாமே சுஜாதாவுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அந்த கம்பெனி பண்ண படங்கள் எல்லா படமே பெருசா போல தோல்வி படம் தான். லிட்டில் ஜானா இருக்கட்டும், விசிலா இருக்கட்டும், நிறைய படங்கள் அந்த கம்பெனி பண்ண. பாண்டவர் மட்டும் சுமாரா போச்சு. மீது எல்லா படமுமே அந்த படம் சரியா போல அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சுஜாதா தான் ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. சுஜாதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அவர் எழுத்துக்கள்லாம் இன்னைக்கும் வந்து போற்றப்படக்கூடிய விஷயம்தான். என் இயந்திராங்கிற புத்தகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படக்கூடிய கதையா இருக்கு. நல்ல ஒரு பிரில்லியண்டான ஒரு எழுத்தாளர். அவரை பத்தி நிறைய தெரியும், நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த சங்கரனுடைய இந்த படங்களுக்கு அவரு தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு அவரும் ஒரு காரணம், அவ்வளவுதான். பட் அதுதான் முழுக்க காரணம். நம்ம முதல் படம் சங்கருக்கு வந்து சுஜாதா கிடையாது, பாலகுமாரன் எழுதுறாரு.
அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கதை பண்ணாங்க, அது வந்து பெருசா போச்சு. கால இடைவெளி ஆகி போச்சு, ஜெனரேஷன் கேப். இந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது அவர் இன்னும் தன்னை வந்து அதில் அடாப்ட் பண்ணல, அப்டேட் ஆகாமல் இருக்கிறாரோ சங்கர் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் வந்த இந்தியன் 2 இருக்கட்டும், 2.0 இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அது. அப்படிங்கும் போது கடந்த 10 வருடத்தில் தொடர்ந்து தோல்வி தான் கொடுத்துருக்காரு. ஐயா இருக்கட்டும், அந்நியனா இருக்கட்டும், தொடர்ந்து தோல்வி படம் தான். அப்போ வந்து ஒன்றும் அவர் வந்து அப்டேட் ஆகலை. இன்னைக்கு வந்து இப்போ கல்ச்சரே மாறி போச்சு, கல்ச்சர் மாறிடுச்சு, அப்புறம் வந்து மனிதனுடைய உணர்வுகள் மாறிடுச்சு, காதல் மாறிடுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு லவ் டுடே மாதிரியான காலங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படிங்கும் போது நீங்க வந்து ஒத்தரசா வச்சு நீங்க திருப்பி படம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு படம் போகாது. ரெண்டா ஆக்ஷன் ஓரியன்ட் படம் பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் நேட்டிவிட்டி இருக்கட்டும், கொஞ்சம் ரியாலிட்டி இருக்கணும். இவர் பண்ண விஷயத்தையே திருப்பி பண்றப்ப அது வந்து அவர் பண்ண படம் தான் பார்த்துருக்கோமே. ரெண்டாவது அன்னைக்கு சங்கருடைய ஃபர்ஸ்ட் படம் ஜென்டில்மேன். ஜென்டில்மேனே வந்து கமல்ஹாசன் நடிச்ச குருன்னு ஒரு படம். அதுல காலையில பெரிய பிசினஸ் மேனா இருப்பார், நைட் ஆச்சுன்னா கொள்ளையடிக்க போவார். அதுல வந்து ஒரு தங்க மீனை வந்து கமல் வந்து கொள்ளையடிக்க போவார். இதுல வந்து ஒரு பெரிய படத்தை கொள்ளையடிக்க போவார். அதுல ஒய்ஜி மகேந்திரன் அவருக்கு காமெடியா கூடிய இருப்பார், இதுல கவுண்டர் பண்ணி கூடிய இருப்பாரு. அதுக்கு அம்மாவுக்கு அங்க வந்து அந்த படத்துல வந்து ஹாஸ்பிட்டல் தான் ஒன்று கட்டுவார், இதுல வந்து இவர் வந்து ஒரு காலேஜ் கட்டுவார். ஏறக்குறைய அந்த படம் தான். பட் அந்த படம் வந்து அன்னைக்கு பெருசா தெரியல. என்ன அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது, பெருசா சேட்டலைட் சேனல் கிடையாது. இன்னைக்கு தான் எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருக்கோமே, ஒரு படத்தினுடைய சீனை நம்ம திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு வழியில பார்த்துறோமே. ஒன்று சோசியல் மீடியாவில் பார்த்துடுறோம், இல்லாட்டி டிவியில பார்த்துடுறோம். ஏதாவது ஒரு வழியில அந்த படத்தினுடைய காட்சிகள் நம்ம ஏதாவது பட்டுருது. அப்போ திருப்பி அதே பண்றப்ப அது வந்து அவங்களுக்கு அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு ஓடிடி தளங்கள் வந்து பெருசா வந்துருச்சு. உலக படங்களை வந்து நம்ம எந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த படத்தையுமே வந்து நம்ம பார்த்துடுறோம், அடுத்த செகண்டே பார்த்துடுறோம், செய்திகளை வந்து சேர்ந்தது. அப்படிங்கும்போது அது ஒன்று பெருசா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஒன்று நீங்க வந்து ரியாலிட்டியா படம் பண்ணணும், புதுசா பண்ணணும், அது கொஞ்சம் யதார்த்தத்தோட ஒட்டி போகணும். நீங்க அரைச்சமாவே திருப்பி திருப்பி அதே போட்டு பண்ணிட்டு இருக்கப்ப கண்டுபிடிச்சிருவாங்கல்ல.